என்ன சூப்பர் நண்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூனாக இருங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்யா, ஏய் சத்யா, பயப்படுத்தாதடி. ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேண்டசி லீகான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, அது பிளேயர் ஸ்பாட்ன்ற ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பெட் பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஜஸ்ட் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 10 crore வேல்யூவான ஒரு மணியை நீங்கள் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ பைக்கும் உங்களுக்கு வந்து வின் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரம்மி இருக்குது, லூடோ இருக்குது, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, எக்ஸைட்டிங்கான ஒரு ஃப்ரீ டோர்னமெண்ட்டும் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 7 million people வந்து ப்ளே பண்ணுறாங்க. இது மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் மேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்தியன் மேடில் பண்ணது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமை ப்ளே பண்ணுறது மூலமாக இதில் ஈஸியாக மணியை நீங்கள் வந்து வின் பண்ணலாம். வின் பண்ணுற மணியை எந்த ஒரு கேஒய்சி நாம்ஸ் இல்லாமையே நீங்கள் வந்து ஈஸியாக மணியை வித்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனில் தெரிய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக 200 rupees வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், மணியை ஈஸியாக வின் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சூப்பர் நண்பா சேனல். அண்ட் எனக்கு அந்த ஃபுல் சூப்பர் நண்பா தான் வருது. பட் நதியா லவ் சேட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பர் நண்பா சேனலில் வந்து வீடியோ வந்து வராது அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? பட் வீடியோ வராதுன்னு இல்லைங்க, வீடியோ கண்டிப்பாக வரும் மீன்ஸ்னால் நம்ம வீடியோ போட்டால் ஆடு வராது. ஸோ நான் அதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நதியா லவ் சீட்லேயே. ஸோ சில பேர் வந்து வராதுன்னு நினைக்கிறீங்க. சார் வராதெல்லாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அப்படி கிடையாது, வீடியோ வரும். பட் ஒரு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 23 வந்து நம்ம 23 to 25, ஸோ ஒரு 23க்கு மேலே நம்மளுக்கு வந்து 23க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்மளுடைய ஃப்ராங்க் வீடியோடைய ப்ரோமோ வந்து சூப்பர் நண்பா ரிலீஸ் ஆகும். ஸோ 10 o'clock வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் மார்னிங் எவ்ரிடே. ஸோ 1 o'clock ஒரு ஃப்ளோவில் போகிறேன், என்ன நீ பண்ணுற? 1 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நதியா லவ் சேட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஃபுல் வீடியோ. ஸோ இதுதான் ப்ரோமோ வந்து சூப்பர் நண்பாவில் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் ப்ரோமோ பார்த்துட்டு நீங்கள் நதியா லவ் சேட்டுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நதியா சூப்பர் நண்பாவில் வந்து பார்க்குற வியூஸ் எல்லாமே அதில் வந்து வரணும். அதுக்காக தான் இதை பண்ணுறேன். அண்டு கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம வந்து ஃப்ராங்க் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ நான் வந்து ஃப்ராங்க் வீடியோ போடல, பட் நேற்று தான் நம்மளுக்கு அந்த இஷ்யூ வந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு தண்ணி குடிக்கிறியா? பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று தான் அந்த இஷ்யூ வந்தது. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கடந்து போய் தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி சில வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஐ மீன் அப்கமிங் வந்து பிக் பாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்ம பிக் பாஸை வந்து ஸ்கூப் பண்ணி போடுற மாதிரி நாங்கள் ஐடியா இருக்கோம். ஸோ 100 episode இருக்கு இல்லையா? ஸோ 100 episode வந்து ஸ்கூப் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே நடக்கிறத அப்படியே வந்து உல்டாவாக பண்ணி உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நதியா லவ் சீட்டில் வந்து October 3 பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 100 episode வரைக்குமே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோம். மீன்வேல் நம்ம ஃப்ராங்க் வீடியோவும் வரும். என்ன தண்ணி வேணா குடிக்கிறியா? டேப்லெட் போட்டுல்ல, அப்புறம் என்ன தண்ணி வேணா குடிக்கிறியா? சாரி, ஆக்சுவலி நதியா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சிக்காக இருக்காங்க. அண்டு அந்த இஷ்யூக்காகவே சிக்காக இல்லை, பட் சும்மாவே வந்து அவங்களுக்கு நார்மலாக ஃபீவர் இருக்குது. ஸோ லைட்டாக ஃபீவர் இருக்குது, கொஞ்சம் அதான் இதாக இருக்காங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உடனே உங்களுக்கு வந்து வீடியோ நாங்கள் வந்து இது வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஆல்ரெடி கிளியர் தான், பட் இங்கே படுத்து அவங்க வந்து எழுந்துட்டாங்கன்னா ஷீட் பி ஓகே. ஸோ நம்ம வந்து ஃப்ராங்க் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டீங்களா கண்டிப்பாக நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் எதாவது பேசுங்க.
என்ன ஏன் பேசு. என்னாச்சு? முடியல, நீயே பேசிடுமா. என்ன ஆகுது? ஏதாவது சொல்ல. என்ன சொல்லு. ஒரு மாதிரி இருக்கு. என்னது? நெஞ்செல்லாம் அப்படியே இதுவா இருக்குது, அடைக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சு அடைக்குதா? சரி தண்ணி குடி. இப்பதானே தண்ணி குடிச்சேன். திருப்பி குடியேன். சரி, நீ பேசி முடி, டக்குன்னு முடிச்சுட்டு படுக்கலாம். சரி கைஸ், ஆக்சுவலி அதான் நான் இதை சொல்கிறதுக்காக நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு 1 o'clockலேருந்து வீடியோ வந்து நதியா லவ் சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் நண்பாவும் தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அதுலேயும் வரும், கண்டினியூஸாக நான் அதுலேயும் போடுவேன். என்னன்னா அவன் சொல்லாமா? இதை சரி ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா படுக்கலாம், இல்லை பேசி முடியலனால. சரி நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நதியா லவ் சைட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி சூப்பர் நண்பாவ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூனாக இருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நதியா நதியா ஏய் நதியா நதியா ஏய் என்னானதோ ஏதானதோ பயப்படாதடி. தெரியாமலே. நதியா ஏய் நதியா நதியா ஏய் நதியா நதியா என்ன நதியா ஏய் ஏய் என்னடி ஆச்சு? நதியா நதியா ஏய் பயமா இருக்குது, இப்படிலாம் பண்ணாதே. நதியா பயமா இருக்குடி. ஏய் என்னடி ஆச்சு? நதியா நதியா ஏய் பயமா இருக்கு நதியா. ஏய் தயவுசெய்து ஏய் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. படப்படமா இருக்கு. நதியா நதியா நதியா
ஐயா ஏய் பயமா இருக்குடி ப்ளீஸ் டி என் தங்கம் ஏய் செல்லக்குட்டியே அம்மா பயமா இருக்குடி பேபி 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 ஏய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி யாரா படுப்பி சரியா சரியா யா 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 படுக்காதடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி ஏய் எழுதுற யா 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 ஹலோ அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வாம்மா மயக்கம் போட்டு வந்திருக்காம்மா நதியா மயக்கம் போட்டு விட்டாம்மா வாமா வீட்டுக்கு கொஞ்சம் செல்ல ஏந்திரவே மாட்டேங்கிறா நானும் இது பண்ணி ஏந்திரவே மாட்டேங்கிறா எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் வாமா என்னம்மா சடனாக உட்காந்து நல்லா தான் பேசுறீங்களா சடனாக அப்படியே மயக்கம் போட்டு விட்டா பேச்சு மட்டும் வர மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா கொஞ்சம் வாமா அம்மா சீக்கிரம் வாமா தெரியல பேசவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பிறகு தான் இப்படி ஆச்சு நீ வாமா கொஸ்டி கட்டே இருப்பேன் பையமா போனேன் ஏய் என்ன பண்றது தெரியல ஏத்துடி அம்மா கால் பண்றேன் ஏந்திரடி ப்ளீஸ் டி ஹலோ சரியா ஏய் எனக்கு பயமா இருக்குடி நீ இல்லாம இருக்க முடியாது ப்ளீஸ் டி ஏன் இப்படி பண்ற ஏந்திரடி உன்னால முடியுடி